தம்பி அவர்கள் புதிதாக வந்திருக்கிறார். அவருடைய உறவினர் தான் ஒன்றிய தலைவராகவும் எங்கள் காலத்தில் இருந்திருக்கிறார். எனவே அதையெல்லாம் சொல்வதற்கல்ல, எல்லா பணிகளும் நடைபெற்று இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் முதலமைச்சரை கேட்டு இன்னும் நல்லா செய்யுங்க. அதுக்காக எங்களுக்கு அல்வா கொடுத்தது அது மட்டும் முக்கியம் இல்ல. அவங்க உங்களுக்கு தெரியும், அது பெரிய தொகுதி இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய தொகுதி. 960 ஹேம்லெட்ஸ்ல கொண்ட பெரிய தொகுதி. 3 ஒன்றியங்கள், 2 ஒரு நகரம், பேரூராட்சி என்று விரிந்து பறந்த தொகுதி. அதிலே குடிநீர் மிக சிரமமாக இருந்த காலம். குடிநீரே இல்லை, பாதுகாக்கப்பட்ட குடிநீர். கலைஞர் அவர்கள் தான் முதல்ல 96ஆம் ஆண்டு முதலாக 100 கோடி ரூபாய் செலவிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு நீங்கள் மாவட்ட மருத்துவமனை திருச்சியிலே மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு மாவட்ட மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக மணப்பாறை நகரத்தை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு மணப்பாறையிலே மாவட்ட தலைமை மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. இப்போது கடந்த காலத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் புதிய கல்லூரியை கட்டிடத்தோடு தந்து இன்றைக்கு 2000 மாணவர்கள் அங்கு படிக்கிறார்கள். அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் இப்போது புதிதாக குடிநீர் பற்றாக்குறை என்பது 100 கோடியிலே போடப்பட்டு முடியாத காரணத்தால் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 1800 கோடி ரூபாயிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று மணப்பாறை குளித்தரை இணைத்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற, அதுக்காக எல்லா திட்ட அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டு ஜல்ஜீவனிலே அதுக்காக அனுமதி தரவில்லை. மத்திய ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் அனுமதி தரவில்லை. தந்திருக்குமானால் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கும். அதை காட்டிலும் 1700 கோடி 1700 ஏக்கரில் அவர் தான் சொன்னார் சிப்காட் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த சிப்காட்டிலே கடந்த கால ஆட்சியிலே 5000 பெண்களுக்கு வேலை தருவதற்காக ஜிங்பின் என்ற ஒரு நிறுவனம், அமெரிக்கவனுடைய நிறுவனம், அங்கு வருவதற்கான முழு கையெழுத்தும் ஆற்றப்பட்டது.